ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணும்போது டீடைல் டார்கெட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த டீடைல் டார்கெட்டிங் பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதாவது உங்க டார்கெட் ஆடியன்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு, எப்படிலாம் நீங்க டார்கெட் பண்ணலாம், அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நீங்க உங்களோட ஆட் கிரியேட்டிவ்ஸ் கொடுப்பீங்க. உங்களோட செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து கண்டிப்பா நீங்க டார்கெட் ஆடியன்ஸை கொடுத்தே ஆகணும். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு, ஸோ அவங்க லைவாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஆட்ஸ் மேனேஜர் லாகின் பண்ணீங்க. நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லீட்ஸ் கேம்பெயின், சேல்ஸ் கேம்பெயின், என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீட்ஸ் கேம்பெயின் எடுத்துக்கிறேன். ஸோ லீட்ஸ் கேம்பெயின்ல நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா உங்களோட ஆட் செட்ல இருக்கும். ஸோ உங்களோட ஆட் செட் தான் கம்ப்ளீட்டா உங்களோட ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ற பிளேசஸ். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஒரு செக்ஷன் கார்டு தான். ஸோ இதுல தான் உங்களோட ஆடியன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண வேண்டிய பிளேஸே தான். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோர் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோர் ஆடியன்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆடியன்ஸ், தேர்ட் ஒன் பார்த்தா லுக்கலைக் ஆடியன்ஸ். ஸோ மூணுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன் கோர் ஆடியன்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட இப்போதைக்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணி மேனலாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் மேனலாக மாற்றிட்டேன். இப்போ மேனலாக மாற்றின உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் செட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சென்னைக்கு லொக்கேஷனில் இருக்கேன். ஸோ நான் சென்னை செட் பண்ணுறேன். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இப்போ ரன் பண்ண வச்சிங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஆட் ரன் பண்ணும்போது ஆட் செட்டில் நீங்கள் செட் பண்ணுற டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் சேவ் பண்ண ஆப்ஷன் இருக்கும். எப்போ சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து இது வந்து ரெக்கமெண்டட் செட்டிங் வச்சுக்கும் போது உங்களால் சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்விட்ச் டு ரெக்கமெண்ட் செட்டப் கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா இந்த ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் இப்போ நான் செலக்ட் பண்ண நேமு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் சொன்ன டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சு நீங்கள் சேவ் கொடுத்தா இந்த சேவ்ட் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வரும்போது இந்த சேவ்டு ஆடியன்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா. இந்த சேவ்டு ஆடியன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் அதை சர்ச் பண்ணால் நீங்கள் வந்துருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸ் தான் கோர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கோர் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ் அண்ட் லுக்லைக் ஆடியன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக லுக்லைக் ஆடியன்ஸ் என்ன, கஸ்டம் ஆடியன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்சஸ், அதாவது யுவர் சோர்சஸ். நீங்க என்ன சோர்சஸ் யூஸ் பண்ணுவீங்க, மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவீங்க, வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க, உங்க பிசினஸ்க்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் வராது. ஸோ வெப்சைட்டு, மொபைல் ஆப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்சஸ். நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்கான். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி இப்போ கிரியேட் கஸ்டம் ஆடியன்ஸ் கொடுக்குறீங்க. இங்க பார்த்தீங்கன்னா யுவர் சோர்சஸ். ஸோ அதாவது உங்களோட சோர்சஸ்லாம் என்ன இருக்கும், வெப்சைட், ஆப் ஆக்டிவிட்டி, கஸ்டமர் லிஸ்ட், ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி, கேட்லாக். வெப்சைட்னா நார்மலாக உங்க பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் வச்சிருப்பீங்க. அந்த வெப்சைட்ல நீங்க பிக்சலை இன்சர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணீங்களா, அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆடியன்ஸ். ஸோ அதுவும் அப்புறம் ஆப் ஆக்டிவிட்டி. ஸோ உங்க ஆப்ல வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல கனெக்ட் பண்ணிருப்பீங்க. அங்க பிக்சல் இன்சர்ட் பண்ணி அங்க ஒரு ஆப் ஈவெண்ட் ஏதாச்சும் கண்டக்ட் பண்றது வந்து ஆப் ஆக்டிவிட்டி. அங்கேயும் நீங்க பிக்சல் யூஸ் பண்ணீங்க. கஸ்டமர் லிஸ்ட் டிஃபால்ட்டா உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். நீங்க எக்ஸ்போர்ட் கண்டக்ட் பண்ணிருப்பீங்க, இல்லை ஆஃப்லைன் ஈவெண்ட் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஈவெண்ட்டோட டேட்டா வச்சு நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். இதுதான் கஸ்டம் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி. நீங்க வந்து இப்போ சலூன், ஸ்பா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சிருந்தீங்க, அங்க இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அங்க ஆட் ரன் பண்றதுதான் இந்த ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி. இது மேக்ஸிமம் கஸ்டமர் லிஸ்ட்டும் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டி ரெண்டும் ஒன்று தான். கேட்லாக் பேஸ் பண்ணி உங்க கேட்லாக் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஸோ நீங்க ஆன்லைன் கேட்லாக் வச்சு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அவங்கள அகைன் ரீடார்கெட்டிங் பண்ற ப்ராசஸ் தான் இந்த கேட்லாக். ஸோ ஆக்சுவலா யுவர் சோர்சஸ் உங்களோட சோர்சஸ்ல மெட்டாவா கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ற ப்ராசஸ் தான் கஸ்டம் ஆடியன்ஸ். இதை கம்ப்ளீட்டா ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ் தான் ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்க ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் மெட்டா சோர்சஸ். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட வெப்சைட் இல்லை, ஆப் இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கை டிபெண்ட் பண்ணி மட்டுமே ரன் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிபெண்ட் பண்ணி மட்டுமே உங்க பிசினஸ்க்காக ஆட்ஸ் ரன் பண்றீங்க. அப்போனா நீங்க என்ன பண்ண, அப்போ எப்படி நான் ரீடார்கெட்டிங் பண்றது.
ஸோ உங்க பிசினஸ்க்காக நீங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்ல வீடியோஸ் போடுவீங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடுவீங்க, ஆட்ஸ்ல வீடியோஸ் வச்சு ரன் பண்ணீங்க. அந்த வீடியோஸ்ல எத்தனை பேர் ஃபுல்லா பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ரீடார்கெட்டிங் பண்றது, ரீமார்க்கெட்டிங் பண்றது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னா என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாஸ்ட் ஒரு 30 டேஸ்ல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அகைன் அவங்களை ரீடார்கெட்டிங் பண்றது, அவங்களுக்கு யாராச்சும் ப்ராடக்ட் சேல் பண்றது, அந்த ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி லீட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் லீட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நீங்க ரீடார்கெட்டிங் பண்ணலாம். லீட் ஃபார்ம் கிளிக் பண்ணிருப்பாங்க ஆனா சப்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க அகைன் ரீடார்கெட்டிங் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ரெண்டுத்தையும் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிமைனிங்ஸ் நீங்க சர்ச் பண்ணி பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணி நீங்க என்னன்னு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ பிகாஸ் என்னோட ஆட்ஸ் நான் வீடியோ யூஸ் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், வீடியோ கிளிக் பண்றேன், ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து என்ன என்கேஜ்மெண்ட் டைம் கேட்டேன். ஸோ யாரெல்லாம் உங்க வீடியோவை 3 செகண்ட் வரையும் பார்த்துருக்காங்களோ அவங்கள நீங்க டார்கெட் பண்ண போறீங்களா, இல்ல 10 செகண்ட் வரையும் பார்த்துருக்கலாம் டார்கெட் பண்ண போறீங்களா, இல்ல 20% ஆஃப் வியூஸ் டார்கெட் பண்ண வரீங்களா, இல்ல 90% ஆஃப் வீடியோ பார்த்துருக்கோம் டார்கெட் பண்ண. இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வச்சு ஆட் ரன் பண்றேன். அந்த வீடியோவை யாரெல்லாம் 95% பார்த்துருக்கானோ அவன் தான் என்னோட கரெக்டான ஆடியன்ஸ். பிகாஸ் அவனுக்கு ஏதோ ஒரு நீடு இருக்கு, அவன் அந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிருக்கான். அப்ப எனக்கு கண்டிப்பா கன்வர்ஷன் நடக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ண 90% ஆஃப் வீடியோஸ் யாரெல்லாம் என்ன பார்த்துருக்காங்களோ அவனை அகைன் டார்கெட் பண்றேன். இது எத்தனை நாள் டைம் பீரியட் பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து லாஸ்ட் ஒரு 90 டேஸ் எடுத்துக்கிறேன், லாஸ்ட் 3 மந்த் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் நேம் செட் பண்றேன், பிளஸ் இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் செட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்களுக்கு அகைன் ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ற ப்ராசஸ். இது வந்து ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க இருக்க பாருங்க செலக்ட் வீடியோஸ், உங்களோட வீடியோஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோஸ் எங்கெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண முடியும், ஸோ நம்ம எங்கெல்லாம் போடுவோம், மெட்டா சோர்ஸ்ல ஃபேஸ்புக்ல பேஜ்ல போடுவோம், அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுவோம், ஸோ கேம்பெயின்ல போவோம். ஸோ வேற எங்கேயாச்சும் வீடியோ ஐடி அந்த வீடியோ ஐடி செலக்ட் பண்ணுவோம். நான் மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவேன், என்னோட கேம்பெயின்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ கேம்பெயின்ல நான் செலக்ட் பண்ணிட்டு, அதாவது நான் ஆல்ரெடி ரன் பண்ண ஆட் கேம்பெயின் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆட் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். எந்த ஆடு நான் யூஸ் பண்ணுவேன், அந்த ரியல் எஸ்டேட் ஒரு ஆட் ரன் பண்ணிருக்கேன், அந்த ஆட்ல வீடியோ யூஸ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் கிரியேட் கொடுத்தனா போதும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஆக்சுவலா அந்த வீடியோ நான் யூஸ் பண்ணல. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்க ஆட் வீடியோ ரன்னர் இல்லை, அந்த ஆட் வீடியோ யாரும் 95% பார்த்துருக்காங்களோ அவனை அகைன் டார்கெட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மெட்டா சோர்சஸ் வச்சு உங்களால அகைன் ரீமார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதே மாதிரி தான் உங்களோட கஸ்டம் ஆடியன்ஸை வந்து யுவர் சோர்சஸ் வெப்சைட்ல என்ன பண்ணுவீங்க, பிக்சல் வச்சிருப்பீங்க, அந்த பிக்சல் வச்சு உங்களால ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் லிஸ்ட் எடுத்துப்போம். கஸ்டமர் லிஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா உங்களோட டெம்ப்ளேட்டை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணீங்க, நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. ஸோ உங்களோட சிஎஸ்வி ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. கரெக்டாக மேப் பண்ணணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கீங்க, நேம் கொடுப்பீங்க, மெயில் ஐடி கொடுப்பீங்க. பிகாஸ் இதெல்லாம் ஆஃப்லைன் நீங்கள் ஸ்டோர் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ ஒரு கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த், நேம், ஃபோன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கான டெம்ப்ளேட் இங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் போயிட்டு உங்களோட நேமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நேமு, ஃபோன் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்புறம் மெயில் ஐடி இருந்து ஆட் பண்ணலாம். அப்புறம் அவங்களோட வேற ஏதாச்சும் அவங்களோட பத்தி உங்களுக்கு தெரியும்னா, அவங்களோட சிட்டிஸ்லாம் தெரியும், நீங்க ஆட் பண்ணிட்டு அதை கரெக்டாக நீங்க மேப் பண்ணிட்டு அப்லோட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கஸ்டமர் டேட்டா ரெடி ஆயிடும். அவங்கள மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க இங்க வந்து கிரியேட் ஆடியன்ஸ் வந்து இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன், இங்க கஸ்டம் ஆடியன்ஸ் போயிட்டு இங்க கொடுக்கணும்னு வச்சுக்கலாம், கஸ்டம் ஆடியன்ஸ் இதுல. ஸோ இதுல எது வேணா நீங்க பண்ணலாம். ஆக்சுவலா யுவர் சோர்சஸ் வச்சும் பண்ணலாம், இல்ல மெட்டா சோர்சஸ் வச்சும் பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டா ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ இப்போ யாராச்சும் உங்களுக்கு ஃபேஸ்புக்ல ரீமார்க்கெட்டிங் பண்ண தெரியுமான்னு கேட்டா தெரியும். அது எப்படி பண்ணா, இந்த மாதிரி கஸ்டம் ஆடியன்ஸ்குள்ள போயிட்டு யுவர் சோர்சஸ் வச்சு மெட்டா நீங்க ரீமார்க்கெட்டிங் பண்றீங்களா, இல்ல மெட்டா சோர்சஸ் வச்சு ரீமார்க்கெட்டிங் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக நீங்க ரீமார்க்கெட்டிங் கேம்பெயினோ இல்ல கஸ்டம் ஆடியன்ஸ் கேம்பெயினோ ட்ரை பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, உங்களோட 30% ஆஃப் பட்ஜெட் வந்து நீங்க ரீமார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும், 70% ஆஃப் பட்ஜெட் தான் உங்களோட ஆட்ல ஸ்பெண்ட் பண்ணணும். இது வந்து காமனா எல்லாருக்கும் சொல்றது தான். ஸோ இப்போ ஓரளவு கஸ்டம் ஆடியன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கஸ்டம் ஆடியன்ஸ் ஈக்குவல் டு ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து லுக் லைக் ஆடியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லுக் லைக் ஆடியன்ஸ் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இன்னைக்கு வந்து அதை சொல்ல போறதில்ல. ஸோ லுக் லைக் ஆடியன்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், நீங்க ஃப்ரீயா தான் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ லுக் லைக் ஆடியன்ஸ் ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் கொடுத்துறேன். அதாவது சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள மாதிரி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியோ, பிஹேவியர் பேஸ் பண்ணியோ, டெமோகிராஃப் பேஸ் பண்ணியோ இருக்கோ அதெல்லாம் டார்கெட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் லுக் லைக் ஆடியன்ஸ். இது ரொம்ப சிம்பிளா சொன்னா சிமிலர் ஆடியன்ஸா ஃபைண்ட் அவுட் பண்ற ப்ராசஸ் தான் இந்த லுக் லைக் ஆடியன்ஸ். ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண டேட்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி அந்த கேம்பெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை இங்க கொடுத்து லைக் சிஎஸ்வி ஃபைல் மாதிரி தான் கொடுக்கணும். அந்த டேட்டாவை கொடுத்து இதை அப்லோட் பண்ணி இவங்கள மாதிரி இருக்க ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுன்னு சொல்லி சொன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக் என்ன பண்ணும், அதே ஆடியன்ஸை சிமிலர் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிஹேவியர் பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணும். இதை வந்து பார்த்தா லுக் லைக் ஆடியன்ஸ். இதை பத்தி தனி வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் கோர் ஆடியன்ஸ் என்ன,
கஸ்டம் ஆடியன்ஸ்னா என்ன, லுக் லைக் ஆடியன்ஸ்னா என்ன. ஸோ இது யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கான்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் வரைக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பாய் பாய்.